சென்னையில் நடத்தப்படும் சிறப்பு முகாம்கள் மூலம் தற்போது வரை 53,000 தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் நவம்பர் மாதத்திற்குள் 1,00,000 தெருநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயம் செய்திருப்பதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெவர்சன். வணக்கம் ஜெவர்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னையில் தெருநாய்கள் மற்றும் வளர்ப்பு நாய்களால் பொதுமக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல பொதுமக்கள் இன்னலுக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதை தடுப்பதற்கு மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒரு கட்டமாக தெருநாய்களுக்கு தடுப்பூசி, ரேபிஸ் தடுப்பூசி செலுத்துவது, அதே போல மைக்ரோசிப் பொருத்தக்கூடிய பணிகளை மாநகராட்சி அதிகாரிகள் முன்னெடுத்து வந்தனர். இதன் அடிப்படையில் தான் தற்போது சென்னையில் மட்டும் 53,000 தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள் 1,00,000 தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி பொருத்துவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அந்த பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில் இதுவரை மட்டும் 12,580 தெருநாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இத்தோடு வீடுகளில் வளர்க்கக்கூடிய தெருநாய்களுக்கும் கட்டாயம் மைக்ரோசிப் பொருத்த வேண்டும் என்பதை அறிவுறுத்தி மாநகராட்சி விழிப்புணர்வு செய்து வருகிறது. அந்த பணியும் ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக உள்ள 1,80,000 தெருநாய்கள்ல 1,00,000 நாய்களுக்கு உடனடியாக தடுப்பூசி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள்ல மாநகராட்சி விரைவாக செயல்பட்டு வருகிறது. நன்றி ஜெவர்சன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.